நீ போட்ட காசுக்கு முழுசாவ காட்டுவாங்க, அவ்வளவுதான். ஹலோ, சொல்லு, சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். நீ என்ன எப்ப பாரு சோகமாவே பேசிட்டு இருக்க? அதான் நான் இருக்கேன்ல. உன் குரலை கேட்டாதான் சந்தோஷமாவே இருக்கு. சொல்லு. என்ன பேச பேச கட் பண்ணிட்ட? நீ போட்ட காசுக்கு அவ்வளவுதான் பேச முடியும். அடே பக்தா, உன் சோதனை காலம் முடிந்தது. இனி உன் வாழ்வு சந்தோஷம் மட்டும்தான். நான் உன்னோடு இருக்கிறேன். தைரியமாக போ. என்ன 500 ரூபாய்க்கு ஃபோட்டோஸ் மட்டும் அனுப்பிச்சிருக்க? நீ அனுப்பின 500 ரூபாய்க்கு ஃபோட்டோஸ் தான் காமிக்க முடியும். 10,000 ரூபாய் அனுப்பி வை. வீடியோ காலில் முழுசாக காமிக்கிறேன். ஏமாத்திட்டாலே காசுலாம் அவளுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஏமாத்திட்டால ரொம்ப அப்செட் ஆகும். ஏதாவது ஒன்று பண்ணணும். ஹாய் மக்களே, நான் இப்போ குளிக்க போறேன். படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் படம் போட்டுட்டு பார்க்கலாம். ஐயோ, சொல்லிப்பாம எப்படி வீடியோ எடுக்கிறது? நான் கொள்ளாம விட மாட்டேன்.
நான் தேடியானா? என்ன தேடி வந்த நீ யாரு? நான் வீடியோ கால் பண்றேன். என் உடம்ப முழுசாவோ அரைகுறையாவோ காட்டுறேன். ஆனா அதை பாக்குற நீங்க எல்லாம் யாரா? யாரு? சொல்லு 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 சொல்லு. யாரா? சொல்லு. ஆறு போலத்துல பொம்பளைங்க குளிக்கிறத மாச்சல் வேலையை பார்த்தீங்க, துணி மாத்துறத பார்த்தீங்க. இப்ப செல்போன் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு பாத்ரூம்லயும் பொம்பளைங்க குளிக்கிறத மறைச்சு வீடியோ எடுத்து ரசிக்கிறீங்க. யாரா? சொல்லுடா, சொல்லு. நீங்க லவ் பண்ணிட்டு காலேஜ்ல கூப்பிட்டு ரூம் போட்டு வீடியோ எடுப்பீங்க, அத பப்ளிக்கா ரிலீஸ் பண்ணுவீங்க. நாங்கெல்லாம் தேவையானா? அப்ப இதெல்லாம் தேவையா? சுதந்திரத்துக்கு முன்னாடி கணவன் இறந்துட்டா பொண்டாட்டி உடன்கட்டை ஏறணும்னு ஒரு சட்டம் இருந்துச்சு. இப்போ ஒரு 6 மாசத்துக்கு பொண்டாட்டி இறந்துட்டாலோ இல்ல காதலி இறந்துட்டாலோ ஆண்கள் உடன்கட்டை ஏறணும்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா நீங்க எல்லாம் ஏத்துப்பீங்களாடா? பொண்டாட்டி இறந்துட்டா 4-5 கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா பண்ற நீங்க எல்லாம் உத்தமைங்க. நாங்க அரைகுறை ட்ரெஸ் போட்டு ஒரு டிக்டாக் வீடியோ பண்ணாலோ இல்ல ஒரு போன் பேசிட்டு நடந்து போனாலும் நாங்க எல்லாம் தேவையானது. ஏண்டா கஷ்டம்னு கடன் கேட்க போனேன். உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டாங்க. என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொன்னேன். உங்ககிட்ட இருக்கிறத கூட கடனை என்ன சும்மாவே தரேன்னு சொன்னாங்க. அதனாலதான் இப்ப நான் இப்படி வீடியோ போட்டு உன்ன மாதிரி இழிச்ச வயல்களை எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கேன். புரியுதா? நாட்டுல நல்லா வாழ்ந்துட்டு இருக்க பொண்ணுங்களை எல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக தேவடி ஆக்குறதே நீங்க தான்டா. அவங்கள தேவடியான்னு சொல்றதுக்கு இந்த நாட்டுல உள்ள ஒரு ஆணுக்கும் அருகதே கிடையாதுடா. ஒரு ஆண் இல்லாம பொண்ணு மாசமாவ முடியாது. ஒரு ஆண் இல்லாம பொண்ணு மோசமாவ முடியாது. நாங்கெல்லாம் தேவடியானா நீங்களும் தேவடியா பசங்க தான்டா. ஒத்துக்கிறீங்க? அவகிட்டே கேட்டுக்கலாமா? உன் புருஷன் இப்ப என்ன தாண்டி தேடி வந்திருக்கான். அவன் உத்தமனா இல்ல தேவடியா பையனான்னு கேட்டுருவோமாடா? கேட்டுருவோமா? ஏண்டா எங்கேயோ ஒரு இனிமையான குரல் பேசுதுன்னு சொல்லி அவளுக்கு 10,000-20,000 செலவு பண்றீங்க. வீட்டுல இருக்கிற பொண்டாட்டி கிட்ட 2 நிமிஷம் அன்பா பேசுறீங்களாடா? ஏண்டா பொண்டாட்டி பாசம் எல்லாம் புனிதமானது. அவளோட பாசத்தையாவது நீ காப்பாத்து. அவளை பத்தினியா வச்சுக்க.